Hi friends, so இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Nodemcu வந்து எப்படி RFID கனெக்ட் பண்றதுன்னு பத்தி தான் ফুল டீடைலா பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் டயகிராம் வந்து சொல்லிறேன். கனெக்ஷன் டயகிராம் வந்து பெருசா ஒண்ணும் கிடையாது. VCC கிரவுண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா DX. சோ இந்த மூணு தான் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். VCC கிரவுண்ட் பாத்தீங்கன்னா இங்க VIN-லயும் கிரவுண்ட்லயும் வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பாருங்க TX. சோ DX நேரா எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா T5. அவ்வளவுதான். சோ கனெக்ஷன்ஸ் வந்து இந்த மூணு கனெக்ஷன்ஸ் தான், வேற எதுவும் பெருசா கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கோடிங் எக்ஸ்பிளைன் தான். ஸோ வாங்க கோடிங் பீஸ் பார்த்துருவோம். ஸோ நான் உங்களுக்கு கோடிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கோடிங்கில் பார்த்தீங்கன்னா முதல் ஹெட்டர் ஃபைல் போட்டுருங்க. ஹெட்டர் ஃபைல் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் சீரியல் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் RxTX. ஸோ இந்த RxTX வந்து டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஸோ RX பார்த்தீங்கன்னா T5, TX பார்த்தீங்கன்னா T4. ஸோ நம்ம TX வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது, RX மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதாவது ரிசீவ் பின். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பாதி வேரியபிள்லாம் டிக்ளேர் பண்ணி வச்சாச்சு. அடுத்து சாஃப்ட்வேர் சீட்டில் பார்த்தீங்கன்னா RxTX வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாய்ட் செட்டப். ஸோ இந்த வாய்ட் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா சீரியல் பிகின். ஸோ இது வந்து நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்கும், மை சீரியல் பிகின் வந்து அங்கேருந்து டேட்டா எடுக்கிறதுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வாய்ட் லூப். ஸோ இந்த வாய்ட் லூப்பில் பார்த்தீங்கன்னா இஃப் மை சீரியல் அவைலபிள். ஸோ மை சீரியல் அவைலபிள் இருந்தால் கவுண்ட் வந்து 0ன்னு வச்சுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வைட் லூப்பில் ஒவ்வொரு டேட்டாவை கெட் பண்ண ஆரம்பிக்கும். எப்படின்னா 12 டேட்டா வரைய. ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்புட்டு கவுண்ட் அப்படின்ற இந்த தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேட்டாவை கெட் பண்ணும். இன்புட்டு கவுண்ட் ஈக்குவல் டு மை சீரியல் ரீட். ஸோ ஒவ்வொரு டேட்டா கெட் பண்ணி ஒன்று ஒன்றா சேர்த்து வச்சுக்கும். ஸோ அந்த ஒன்றா சேர்த்து வச்சதெல்லாம் கேரக்டரில் இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறோம். ஐடி ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் இன்புட். ஸோ ஐடி ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் இன்புட்னு நீங்கள் கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடியை வந்து டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சீரியல் டாட் பிரிண்டர்னு கொடுத்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணி காமிச்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் போட்டு இந்த ஐடி வந்து இந்த நம்பராக இருந்துச்சுன்னா நமக்கு RFID 1, இந்த ஐடி வந்து இந்த நம்பராக இருந்தால் நமக்கு RFID 2 அப்படின்ற மாதிரி வந்து இஃப் கண்டிஷன் போட்டுக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ண 2 RFIDயுமே வந்து வேறு நம்பரு. ஸோ நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இந்த RFID 1 RFID 2 வந்து வராது, ஐடி நம்பர் வரும். ஸோ இந்த ஐடி நம்பர் இல்லாதனால அது வராது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்லோடுக்கு பார்த்தீங்கன்னா டூலில் போய்க்கோங்க. டூலில் போய் போர்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. போர்டு வந்து பார்த்தீங்கன்னா Nodemcu 1.0 ESP12 மாடியூலாக இருக்கணும். போர்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ESP கனெக்ட் பண்ண பின்னாடி போர்ட்டு உங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும். Nodemcu கனெக்ட் பண்ண பின்னாடி அந்த போர்ட்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ அப்லோட் கொடுத்துருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த போர்டெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் போடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஃபஸ்ட் வீடியோவிலே எப்படி Nodemcu இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் அதெல்லாம் வந்து மறக்காமல் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுல எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. 3 வயர் தான். என்கிட்ட வந்து ஃபீமேல் டு ஃபீமேல் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மேல் டு ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா பிரெட் போலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேணாம். ஃபீமேல் டு ஃபீமேல் இல்லாதனால நான் மேல் டு ஃபீமேல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் பிரெட் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இருக்க கனெக்ஷன்ஸ் தான். அங்கே பார்த்தீங்கனாலே 3 தான் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா VCC கிரவுண்டு DX. அந்த உள்ளே இருக்கும், உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கிரவுண்டு VCC நடுவில், அடுத்து பார்த்தீங்கன்னா கார்னரில் DX அந்த உள்ளே இருக்குது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. வேறு ஒன்றும் புதுசாக கொடுத்துருக்க மாட்டாங்க. வாங்க இப்போ அவுட்புட்டை வந்து நம்ம பார்ப்போம். அவுட்புட் வந்து உங்களுக்கு மானிட்டர்லேயே வச்சு காமிக்கிறேன். இருங்க, மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடுறேன். இப்போ பாருங்கள், மானிட்டரில் வந்து நான் சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் RFID வந்து வைக்கிறேன். ஸோ இருங்க, ரீசெட் பண்ணி விட்டுருக்கோம். இப்படி எதுவும் இல்லாட்டி ஒரு வாட்டி ரீசெட் பண்ணிக்கோங்க. இந்த Nodemcu ரீசெட் பட்டன் இருக்கும். ஸோ ரீசெட் பண்ணிக்கோங்க. ரீசெட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து திருப்பி வைக்கிறேன் RFID. ஸோ வந்துருச்சு. இங்கே கெட் பண்ண வேல்யூ வந்து நம்ம கோடிங்கில் கொடுத்த வேல்யூ கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா RFID 1 RFID 2ன்றது வரல. நம்ம கோடிங்கில் கொடுத்த வேல்யூ வேறு, இங்கே கெட் பண்ணியிருக்க வேல்யூ வேறு. ஸோ இது வேறு RFID கார்டு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இது போல் பல வீடியோ வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.